உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம், அதுவும் கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸை வச்சு எப்படி அயன் பண்றது, அதுவும் லேடிஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப்பு, வெஸ்ட் கோட்டு, அதுக்கப்புறம் பேண்ட் எப்படி அயன் பண்றோம் அப்படிங்கறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே போல நம்ம டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது எங்க அப்படின்னா நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எவ்ரி 11 ஃபோர்காஸ்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், என்னென்ன பிசினஸ் எல்லாம் தேவைப்படும், எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும் அப்படிங்கிறத பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்மில் இப்போ ஃபஸ்ட்டு டாப்பை அயன் பண்ண போகிறோம். டாப் அயன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே கை அயன் பண்ணிக்கணும். ஏன்னா கை ரொம்ப சுருக்கமாகவே தெரியும். அதனால் கை அயன் பண்ணி 2 கையுமே நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ணுறது வந்து கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸை வச்சு நம்ம அயன் பண்ணுறோம். பாருங்கள், நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா. இப்போது டாப்போட ஃப்ரண்ட் சைடு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே ஈவனாக எடுத்து விட்ருங்க. பேக்கெட் இருந்துச்சுன்னா பேக்கெட்டை நீட்டாக லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈவன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். இதான் ஈவன் தான் பண்ணுறாங்க. ஈவன் பண்ணிவிட்டு இப்போ அயன் பண்ணணும். இந்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அயன் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஈஸியாக நம்ம வந்து நீட்டாக அயன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் பேக் சைடையும் நீட்டாக அயன் பண்ணிடுங்க. அதான் நீட்டாக அயன் பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாகவே நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மை நம்ம அயன் பண்ணிடலாம். டாப்பை வந்து நம்ம அயன் பண்ணி முடித்தாச்சு. கடைசியாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக நீட் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போது யூனிஃபார்மோட வெஸ்ட் கோட்டை நம்ம இப்போது அயன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணுறாங்க. உள்ள பக்கம் ஏன் அயன் பண்ணுறாங்க அப்படின்னா, கொடியில் காய போட்டிருப்போம். கொடியில் அந்த அச்சு தெரியாதனால ஃபஸ்ட்டு உள் சைடு அயன் பண்ணிவிடுவாங்க. இப்போது டாப்புக்கு கோட்டோட இன்னொரு சைடுமே அயன் பண்ணுறாங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக ரிமூவ் அயனிங் சுருக்க ரிமூவ் அழகாக உங்களுக்கு தெரியும். இப்போது பேக் சைடு நீட்டாக அயன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நீட்டாக அயன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், டெலிவரி ஃபோல்டிங்காக தான் இது. இதுக்கு மேலே திருப்பியும் ஒரு தடவை நீட்டாக அயன் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அயன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேண்ட் அயன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே எந்த ட்ரெஸ் இருந்தாலுமே நம்மளோட அயனிங் டேபிளுக்கு நீட்டாக ஃப்ளாட்டாக நீங்கள் ரெடி பண்ணி, இப்போ பேண்ட் அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பக்கம் காலையுமே திருப்பி போட்டணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சுருக்கம் இருக்குன்னு. நீட்டாக சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணிக்கோங்க. இது நல்ல வெயிட்டான அயன் பாக்ஸ் இருக்கிறனால நீட்டாக உங்களுக்கு அயனிங்கும் நல்லா சூப்பராக ப்ராப்பராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபுல் சைடும் அயன் பண்ணிக்கோங்க. மேலேயும் அயன் பண்ணிக்கோங்க.
அயன் பண்ணி முடிச்சுட்டு டெலிவரி ஃபோல்டிங்கையும் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக ப்ராப்பராக அயன் பண்ணியிருக்காங்கன்னு. தேங்க்யூ.